ஹாய் மை டியர் போர்டுவுட் பீப்புள்ஸ் இந்த வார்டு குட் மார்னிங் அன்பானவர்களே பிரியமானவர்களே வணக்கம். நான் இன்னைக்கு என்னுடைய சொந்த அனுபவங்கள் அதாவது வழிகள் அதை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் வந்து டெய்லி நிறைய டீ குடிக்கிறவராக இருப்பீங்க. அதிக டீ குடிக்கிறவர், அப்புறமா அதிகமாக உணவு உண்பவர்கள், அப்புறம் அதிகமாக எல்லாம் சரக்கு கிறுக்கு எல்லாமே அதிகம் அதிகம் அதிகம். ஆமாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். அப்படித்தான். இப்போது நான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஏந்திரிக்கிறேன் இல்லையா? எந்திரிக்கும்போது ராத்திரி பூரா நம்ம வந்து எல்லாத்தப்போ ஒரு நாள் பூரா என்னென்னமோ பண்ணுறோம். அப்புறம் போயிடுறோம், படுக்கைக்கு போயிடும். 1000 துன்பங்களோட துயரங்களோட தான் ஒவ்வொருவரும் நம்ம வந்து இரவு தூங்குகிறோம். உலகில் உள்ள ஒவ்வொருவரும் இரவு படுக்கைக்கு போகும் பொழுது லட்சக்கணக்கான துயரங்கள், துன்பங்கள் இன்னைக்கு இரவே இறந்து விடக்கூடாதா என்று நினைத்து தான் தூங்குமானால் மறுநாள் நம்ம எழுந்துடுவோம். எழுந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன்ஸ் அது என்னமோ எதுவோ அப்படி ஒர்க் பண்ணும், இப்படி ஒர்க் பண்ணும், இப்படி ஒர்க் பண்ணும், அது ஒர்க் பண்ணுது, இது ஒர்க் பண்ணுது, நுரையீரல் காப்பாற்றுது, மயிரை பிடுங்குது, கத்த கட்டுதுன்னுவான். அது என்ன எழவோ. பட் என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்திரிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹார்ட்லாம் ரொம்ப பெயின் இருக்கும். எனக்கு ஏற்கனவே 2 தடவை அட்டாக் வந்திருக்கு. ஆமாம், 2 தடவை. ஆமாம், 3வது தடவை வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. ஆமாம், நான் செத்து போயிட்டு வந்தால் உலகம் அழிஞ்சிடும். ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு நல்லவன் அது நான் தான். அது எந்த ஒரு மாற்றமும் இருந்தது. நீயா இருந்தால் சொல்லு, நான் தான் சொல்லி பார்க்கலாம். நல்லவனால முடியாது. உலகத்தில் நான் தான் சொல்லிட்டேன்ல, உலகத்திலேயே. ஆமாம், உலகம் இவ்வளோ பெரிய பிரபஞ்சம், அதில் ஒரே ஒரு நல்லவன் இருக்கும் பொழுது இந்த உலகம், ஆமாம், அந்த இயற்கை அந்த உலகத்தை அழிக்காது. ஏனென்றால் அவனும் செத்து போகிறான் இல்லையா? அவன் செத்து போகிறானே இப்போ. அதனால் அந்த இயற்கையானது அப்படியே அவனை பத்திரமா அவன் தற்கொலை நான் 40 50 தடவை தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியாது. சரி, அது தானாக நானாக ஏற்படுத்தி கொண்டது. அது போக பயங்கரமான காட்டில் கீட்டிலலாம் மாட்டுனுக்கிறேன். நான் தான் சொல்லுவேன், விட்டு ஓடிட்டு வந்துச்சு. என்னை யாரை சின்ன வார்த்தை சொன்னால் கூட நான் எடுத்து பேச மாட்டேன். அதுதான் கிளம்பிடுவேன். ஒரு ஜோல்னா பையை போட்டுப்பேன், ஒரு டவலை போட்டுப்பேன், ஜட்டி போட்டிருக்கேனான்னு கூட தெரியாது. பார்த்து போய்டும். இருக்கவே இருக்குது திருட்டு ட்ரெயின். இந்தியா பூரா அப்படி தான் நான் சுற்றியிருக்கேன். எங்கே போனால் ஆளும் ஏழைகளை மட்டுமே சந்தித்தேன். அங்கே நான் சந்தித்ததில் 99% பெண்கள். பெண்கள் வயிற்றிற்காக அவன் புருஷனை பொண்டாட்டி, அவன் புருஷன் பொண்ணு, பையன் கையன் பொண்ணு, இன்னைக்கும் நான் நிறைய பேரை சந்திருக்கேன். 60 வயசு 62 வயசு பெண்கள் ரோட்டில் முந்தானையை விலக்கி தொப்பில் காட்டி ஆண்களை கவர் பண்ணி சம்பாரித்து கொண்டு போய் மாடு மாதிரி இருக்கிற பொண்ணுக்கு, பேரனுக்கு, பையனுக்கு சோறு போடுது. இதை விட கேவலம் இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு குட் மார்னிங். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஒழுக்கமானவர்களே, நேர்மையானவர்களே, உழைப்பாளிகளே, வணக்கம். உலகம் முழுக்க உள்ளவர்களுக்கு வணக்கம். உழைக்காதவர்களுக்கு அல்ல, திருட்டு பசங்களுக்கு இல்லை. அதாவது நம்ம முன்னோர்கள் யார்? ஆமாம், முப்பாட்டன், அவர் என்னென்னமோ சொல்லுவானுங்க. ஆமாம், முன்னோர்கள் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவோம். காலம் தொடங்கி இந்த 33,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் தோன்றினான் என்று அடிக்கடி நான் சொல்லுவேன். அது கரெக்டாக தப்பாக கூட எனக்கு தெரியாது. பட் அந்த முன்னோர்கள் உண்மையானவர்கள், உழைப்பவர்கள், நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள், ஞானிகள், அற்புதமானவர்கள், சிறந்தவர்கள், எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாதவர்கள். அப்படிப்பட்ட முன்னோர்கள் நமக்கு காசு பணத்தை சேர்த்து வைக்காமல், வீடு, நிலம், மயிர், மண்ணாங்கட்டி எல்லாம் சேர்த்து வைக்காமல், ஆமாம், தத்துவங்கள், விடுகதைகள், பழமொழிகள், இரவு தூங்கும் பொழுது தாத்தா பாட்டி நம்ம காதுக்குள்ளே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கதைகளாக சொல்லுவார்கள். அறம் நிறைந்த கதைகள், நீதி மிகுந்த கதைகள். அப்படிப்பட்ட கதைகளை சொல்லி வளர்த்திருந்தால் அவன் இன்றும் நல்லவனாக இருந்திருப்பான். அதெல்லாம் எப்படி போச்சு. இப்போ எல்லாம் செல்ஃபோனில் போயிடுச்சு. அவங்க கொடுப்பான். செல்ஃபோனில் நிற்கிது. இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்குது, அமெரிக்காவிலேருந்து கடல் அடியில் இருக்குது, கடல் அடியிலேருந்து ஆகாயத்தில் இருந்துக்கிட்டுலாம் பேசுகிறதெல்லாம் சொல்கிறான். என்ன மயிரை பிடுங்க போகிறான்னா வருங்காலத்தில் ஒரு மயிர் இருக்க போகிற டவர் கவர் அதுக்கு இது சாட்டலைட் கீட்லைட் மொத்தம் காலியாக போய் வந்துங்க போகுது. டிசம்பர்லேயே நல்ல பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் காட்ட போகுது. பட் அப்படிப்பட்ட முன்னோர்கள் தத்துவங்களையும் பழமொழிகளையும் அற்புதமான குண நலன்களையும் பாசத்தையும் நேசத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தால் என்னை மாதிரி உள்ளவர்கள்
கோடானு கோடி பேர் இருந்திருப்பார்கள். இல்லையே, கதை சொல்லலையே, தாத்தா பாட்டி இல்லையே, எல்லாத்தையும் கொன்னுட்டானே. ஸோ அதனால் அன்பானவர்களே, மகா உன்னத மாணவர்களே, கொஞ்சமாவது உங்கள் குழந்தைங்க மேலே பாசம் காட்டுங்க. கதைகள் தூங்கும்போது அதுகளுக்கு கதையை சொல்லுங்கள். தூங்கினா ஏந்திரிக்க முடியலப்பா, சொன்னேன்ல காலையில் ஏந்திரிக்க முடியலப்பா, அதில் ஏந்திரிக்க முடியல, பயங்கரம். 5 டீ 6 டீ குடித்தா தான் அந்த என்னது கேஸா அதெல்லாம் ஓப்பன் ஆகுது, ரத்த நாளங்கள்லாம் விடப்பட்டு ஏதோ கொஞ்சம் நேரம், அப்புறம் கையெல்லாம் வலி வந்துடுது. ஸோ கவனம் செலுத்துங்கள், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ஆடி காரு பின்னால் ஓடாதன், ஆக்சிடெண்ட்டில் செத்து விடுவேன். காசு பணம் மற்றவனை ஏமாற்றி ஏமாற்றி நீ சேர்த்தது அனைத்தும் உனக்கு குஷ்டமா நோயா ஜட்டிக்கடியில் சொரியா புண்ணா இருக்குதுடா டே கர்மம். சி ஹாய் மை டியர் பாலிவுட் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்ட், குட் மார்னிங். உலக மக்களே, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வணக்கம். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 வீடியோவோட விட்டுட்டேன். எனக்கு பிடிக்கல. ஆமாம், பொதுவாகவே எனக்கு இது பிடிக்கல, அது வேறு விஷயம். நான் சும்மா ஏதோ அப்படியே சும்மா இருக்கக்கூடாதுல்ல, அப்படியே நம்ம எதையாவது அப்படியே வெளியில் கொட்டிக்கிட்டே இருந்தால் உள்ளே தேங்கி தேங்கி அது வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு லெவலுக்கு போகாது. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு 2 தடவை வந்துடுச்சு. ஆமாம் ஆமாம், இன்னும் அப்படியே தேக்கி தேக்கி உள்ள வச்சா டம்னு பலூன் வெடிக்கிற மாதிரி வெடிச்சுடும் ஹார்ட் தான் சொல்கிறேன். ஏன் நான் நேற்று அந்த 2 வீடியோட முடிச்சுட்டேன் அப்படின்னாக்க, இந்த கோயம்புத்தூர் சம்பவம், இந்த கோர சம்பவம், ஒரு பாப்பாவை வந்து இந்த பாலியல் துன்பம் பண்ணியிருக்கானுங்கள 3 பேர். அது நினைக்கும் போது ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்படியே விட்டு அடப்படா அப்படின்ட்டு. இதனால் எனக்கு எந்த புண்ணியம் இல்லை, நான் எவன்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. நான் என்ன வீடியோ போட்டு துட்டு சம்பாதிக்கிறதுக்காக வீடியோ போடுறேன் அப்படி இல்லை. யாரோ ஒருத்தருக்கு நம்ம மெசேஜ் போய் சேர்ந்து அதன்படி அவர் சரி ஓகே இந்த கிழமை ஏதோ சொல்லுது, ஏதோ சொல்ல வருது, நம்ம கொஞ்சம் கவனித்து உஷாராக இருந்தால் ஏதோ வரும். பேரிடர்கள், பயங்கரமான பேரிடர்கள் இப்போ கோயம்புத்தூரில் நடந்ததுன்னா இந்த மாதிரி பேரிடர்கள் நிறைய நடக்கும். பயங்கரமாக போக போக பயங்கரமாக. இப்போ அமெரிக்காவில் பார்த்தியா அந்த ஃபிலடெல்பியா எல்லாம் அந்த ஜாம்பி சுற்றின்னு இருப்பான், ட்ரக்ஸ் எல்லாம் போட்டு துணிட்டு, அவ்வளோ பெரிய வல்லரசு நாடு. ஆனால் பிச்சைக்கார பசங்க ரோட்டில் அங்கே வந்து இப்போ ஜாம்பிஸ் தான் கழுத்துலாம் தொங்க போட்டு சுற்றி இருப்பான், பார்த்துன்னு இருப்பேன். எல்லாம் எல்லாம் லாஸ் ஏஞ்சல்ஸ், அங்கே இங்கே கலிஃபோர்னியா ஃபிலடெல்பியா எல்லா இடத்துலையும் அந்த பயலில் இருப்பானுங்க. ஏன்னா நான் அவனுக்கு பசிக்கும்போது அவன் பக்கத்தில் வந்து ஒரு சுவிட்சு வச்சுருப்பான் அமெரிக்கன்ஸ். அது சுவிட்சு அமுங்கினா போதும் சோறு வந்துடும். அது ஒரு அருமையான விஷயம் அவங்க பண்ணி வச்சுருக்கானுங்க. பிச்சைக்கார பசங்க பசிக்கும்போது பெல் அமுக்குனா, அவன் இருந்த இடத்துல பெல் அமுக்குனா சோறு அவன் இடத்துக்கு வந்துடும். அதை அவங்க பண்ணி விட்ருக்காங்க. பட் துட்டு பசங்க அமெரிக்கன்ஸ் ரொம்ப மோசமான பசங்க. அவங்கள பற்றி வந்து ஒரு ஒரு மகா உன்னதமானவரே கொண்டவனுங்க அவனுங்க. இந்த யார், ஓஷோ, பகவான் ஓஷோவே கொண்டவனுங்க அவனுங்க. சரி, அதை பற்றி நான் பேசவே இல்லை. இந்த கோர சம்பவம், இந்த கோயம்புத்தூர் கோர சம்பவம், அந்த பாப்பா இதுக்கப்புறம் ஏதோ குத்து உயிர் குலை உயிராக இருக்குதாம்மா. அது எப்படி உடைய வாழ்க்கை நீ சொல்லுங்க பார்க்கலாம். அதோடைய வாழ்க்கை நீ எப்படி செல்லும், அது எப்படி என்ன மாதிரி ஒரு மனநிலையில் வாழ, இதுக்கு எல்லாம் காரணம் அரசாங்கம் தான். காரணம் காலங்காலமாக ஏங்க புத்தர் காலத்திலேயே திருட்டு பசங்க இருந்தாங்க, இல்லைன்னா புத்தர் ஏன் தத்துவங்கள் பேசுகிறாரு? அவர்த்துங்க திருவள்ளுவர் சொல்லாததாங்க திருட்டு பசங்களை பற்றி, ஐயக்க பசங்களை பற்றி, முடிச்ச குறவங்க முள்ள மாதிரி அன்பு செலுத்து மயிரை பிடுங்க கத்த கட்டணும். அப்போவே காலங்காலமாக இந்த கொடூரன்கள் இருக்காங்க. இதெல்லாம் மாறாதுங்க, இதெல்லாம் மாறாது. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஹாய் மை டியர் பாலிவுட் பீப்பிள்ஸ், குட் மார்னிங். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உன்னதமானவர்களே, அற்புதமானவர்களே, வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகள் செய்யாமல் வாழ முடியாது. பெரிய தவறுகள் செய்யப்போம் கூடாது. பெரிய தவறுகள் மீன்ஸ் வாட்டு, அதாவது இதெல்லாம் பழைய டைலாக் தான். நான் பேசுகிறது எல்லாமே பழசு தான். நான் படித்த விஷயம் அதுக்கு இது நான் சொல்கிறது எல்லாமே பழசு தான், பழைய சோறு தான். பட் புது சோறு தான் முக்கியம். பழைய சோறு வேஸ்ட்டு, புது சோறு தட் மீன்ஸ் இந்த இப்பத்திய இந்த ஜென்சி கிட்ஸு அப்புறம் 2K கிட்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பட் அப்படிப்பட்ட ஜென்சி கிட் 2K கிட்ஸ் இன்றைக்கி இந்த அளவுக்கும் அந்த 3 பாப்பாவை பாலியல் பண்ணிட்டு ரொம்ப சின்ன பசங்க. ஒரு பையனுக்கு வயது 20, இன்னொரு பையனுக்கு 21. அதுவும் அண்ணன் தம்பியாக, இன்னொருத்தவன் யாரும் சொந்தக்காரனா. பாருங்கள், 3 ரத்த சம்மந்தப்பட்டவனுங்க ஒரு பாப்பாவை ஒன்றா சேர்ந்து பலாத்காரம் பண்ணியிருக்கான். இவ்வளோ அசிங்கம் இல்லை இது? ஆமாம், இவங்ககிட்ட போடுறாங்க, பண்பாடுன்றாங்க, கலாச்சாரன்றாங்க. ஆமாம், இந்தியாவை பற்றி உலகம் ரொம்ப பெருமையாக பேசுதான், காய் துப்புது.
போய் பார்த்ததாலே அது தெரியும். இங்கேயே குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டின்னு கும்முடி பூண்டிய தாண்டாதவன்லாம் உலகத்தில் வந்து ரொம்ப பெருமையான பேசலாம். இந்த இவரு ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் என்னங்க? இந்த இந்தியாவுக்கு பெரியவர் ஒருத்தர் இருப்பார், நரேந்திர மோடி. அவர் தான் பிரதம மந்திரி இல்லைங்க? அவருக்கு என்னங்க வேலை, என்னங்க பண்ணின்னு இருக்காரு? ஒரு கேவலமான ஒரு நாள், அதுவும் அசிங்கம், ஊழல், பெருசாலி, லஞ்சம். இந்த குழந்தை சொல்லுது, இவர் என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டுறாரு. இப்போ பிரதம மந்திரியா? பிரதம மந்திரின்னா பாவம், அவர் என்னங்க பண்ணுவார்? அதானி அம்பானி எவனோ பாவம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறான், போட்டுக்கிறாரு, நல்லா டூர் போகிறாரு, வர்றாரு. இவருக்கு எம்ஜி ராமச்சந்திரனை மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பன்னு, அதான் அவங்க அம்மா பாதியாக பிளந்து அண்ணனுக்கு பாதி தம்பிக்கு பாதின்னு கொடுத்து வால்டாக்ஸ் ரோட்லேருந்து கோடாம்பாக்கம் வரைக்கும் நடந்தே சான்ஸ் தேடுவார் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அப்படி பசி, ஏழைகள், துன்பம், கஷ்டம், நஷ்டம் அதான் உணர்ந்திருந்தா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பசி, ஏழைகள் என்றால் யார் என்று தெரியும். ஆட்டையை போட்டு திருடி தின்னு வெள்ளைக்காரங்க கோயிலுக்காக ஒதுக்கிட்டு போன நிலத்தெல்லாம் இவனுக்கு ஆட்டையை போட்டானுங்க. பள்ளிக்கரணைன்னு ஒரு ஊர் ஏரி, அதை மொத்தமாக ஆக்கிரமம் பண்ணிட்டேன். இப்போ வர டிசம்பரில் அது முழுவ போகுது. அடுத்த வீடியோ. ஹாய் மை டியர் போர்டுவுட் பீப்புள்ஸ், குட் மார்னிங். அன்பானவர்களே, உலக மக்களே, பிரியமானவர்களே, நான் அடிக்கடி அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உண்மையானவர்களே, நேசமுள்ளவர்களே, எல்லா வீடியோலையும் இப்படியே சொல்கிறேன். ஏன் தெரியுமா? இதெல்லாம் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும், அது வேறு கதை. இருந்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் இந்த அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நேசமானவர்களே, மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு, இது உலகத்திலேயே ரொம்ப அழகானவர்களே என்றெல்லாம் அழைக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாளாவது நீங்கள் அழகாக மாறிட மாட்டிங்களா? எனக்கு தெரியும், நான் தான் சொன்னேங்க, புத்தர், இயேசு, இவர் இன்னும் 33,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே இந்த குற்றங்கள் இப்போ நடந்தது பாருங்கள். அதாங்க இந்த கோயம்புத்தூரில் ஒரு பாப்பாவை 3 பேர் சேர்ந்து சொந்தக்காரனே கற்றுட்டுக்கிறானுங்க. இது நேற்று முந்தான் நடுக்கலை. நீங்கள் சரித்திரத்துக்கு உள்ளே போனால் 33,000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது நடக்குது. இதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புது விஷயம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அப்போ கம்மியாக இருந்தது, இப்போ அதிகமாக இருக்குது. அடுத்து வருங்காலங்களில் இன்னும் அதிகமாகும். இதை மாற்றுவது யார்? அடிக்கடி சினிமா பார்த்தோம், அதில் எல்லாம் சொல்லுவோம், வருவான் எங்கேயா வருவான். அவன் வந்து மட்டும் என்னையா பண்ண போகிறான்? என்னத்தையாக திருத்த முடியும், சரி செய்ய முடியும்? அவ்வளோ சாதாரணமாக விஷயமா? கெட்டு குட்டி செவரா புத்துநோய் முத்தி போய் உலகம் பூரா பரவி கிடக்கு. இது எப்படி அந்த ஒருவன் வருவான்? அவன் தான் அந்த கிறிஸ்து. அவன் ஏற்கனவே வந்துட்டான், அது உங்களுக்கு தெரியல. இதோ இருக்கான் பாருங்க, வெள்ளை குதிரையில் வந்துட்டான். அவனுடைய கோட்பாடுப்படி அவன் ஒரு 7 ஆண்டு மிக தீவிரமான நோய்கள், கொடூரமாக இப்போ கோவையில் நடந்த மாதிரி தெருவுக்கு, தேசத்துக்கு, வீட்டுக்கு அந்த மாதிரி நடுக்க வைப்பான், அடிக்க வைப்பான். ஜாம்பிஸ் மாதிரி ஒருத்தவனே கடிச்சுக்கிட்டு தின்ன வைப்பான். அப்படி அவன் மூர்க்கத்தனமாய் மாறும்பொழுது இயேசுநாதர் வருவார். ஜீசஸ் வந்து அவன் கூட போரிட்டு அவங்களெல்லாம் தகர்த்து எரிந்து விட்டு மீண்டும் 1000 வருடங்கள் நல்லவர்கள் ஜான் பாஸ்கோ மாதிரி உள்ள நல்லவர்களை மட்டும் எடுத்துக்கொள்வார். மற்றபடி சபைன்னு சொல்கிறான்ல, நான் சர்ச்சு பார்த்துடலாம்ப்பா, அதான்ப்பா கன்னியாஸ்திரிங்களை கூட மேட்ரு பண்ணிட்டு அப்படியே பத்திரிக்கை நியூஸ் மீடியா எங்கேயுமே போகாமல் பார்த்துப்பாங்களே, அந்த மாதிரி எல்லாம் சபை எல்லாம் தூக்கப்படும். அடுத்த வீடியோ. ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு, குட் மார்னிங். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வணக்கம். தயவு செய்து விளம்பரங்களை பார்த்துவிட்டு உங்கள் வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்ளாதீர்கள். விளம்பரம் என்றாலே அது ஒரு போலியான ஒரு விஷயம். உனக்கு எதுக்குங்க விளம்பரம்? இப்போ எனக்கு எதுக்கு விளம்பரம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் துண்டுறத கொஞ்சம் சோத்துக்கு, தூங்குகிறோம் கொஞ்சம் இடத்துக்கு, போட்டுக்கிற கொஞ்சம் ட்ரெஸ்ஸுக்கு விளம்பரம் தேவையா? விளம்பரம் பொய்யானது. அது செலிப்ரிட்டி ஆகட்டும். ஏங்க, இயேசு, புத்தர், சாக்ரடீஸ், கலீலியோ,
டார்வின் இவங்கெல்லாம் விளம்பரத்தை நாடியா வாழ்ந்தார்கள். உன்னை யார் என்று உலகம் அறிந்து கொள்ள வேண்டும்னா, உன்னை நீ விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, உண்மை தானாக ஒரு நாள் வெளியே வந்துவிடும். பொய் வேகமா போகும், ஆனா மடிந்துவிடும். பொய் எவ்வளோ ஸ்பீடு அவ்வளோ எவ்வளோ ஸ்பீடா பொய் போகிறதோ, அதே ஸ்பீடில் அது அழிச்சு போயிடும். பட் உண்மை இந்த உடல் போனாலும், இந்த உயிர் போனாலும் உண்மை கடைசி வரைக்கும் இருக்குது. ஆமாம், ஏன் திருவள்ளுவரை பற்றி நம்ம பேசுறது இல்லை? ஏங்க 105 வருஷத்துக்கு முன்னாலேயே பாரதி பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசியிருக்கிறாரு. பெண்களுக்கு எங்கெங்க பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். காந்தி சொன்னார் சுதந்திரம் வந்தப்போ ராத்திரி 12 மணிக்கு பெண் ஒருத்தி நிறைய நகைகளை போட்டுக்கிட்டு எப்போ தனியாக போயிட்டு வராளோ அப்போ தான் சுதந்திரம் கிடைத்திருப்பதாக. அதுதான் உண்மை. அப்போ தான் சுதந்திரம் அடைந்திருக்கிறது என்று உண்மை சொன்னார். போக முடியுமா? ஒரு தெருவில் போக முடியாதுங்க. வீட்டுக்குள்ளேயே போகல இருக்க முடியாது. அப்பா அண்ணன் தம்பியை கெடுத்துரும். அதான் சொந்தக்கார பசங்க 3 பேர் அந்த கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணை கெடுக்கல. சேம் பிளட்டு தானே. தெருவில் போக முடியாது, ரோட்டில் போக முடியாது, வீட்டில் போக முடியாது, கோயிலுக்கு போக முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது, காலேஜுக்கு போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது, ரயிலில் போக முடியாது, ஃப்ளைட்டில் போக முடியாது. ஃப்ளைட்டில் கூட பாலியல் தொலை கொடுக்குறான். சரி, இங்கே தண்டனை இல்லை. முஸ்லீம் நாடுகள் போல் இங்கே தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். இங்கே கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னாக்க இங்கே இருக்கிற அல்லக்கைங்க, திருட்டு பசங்க, முள்ள மாதிரி முழிச்ச ஊரை எல்லாமே கவர்மெண்ட்டுடைய சொந்தக்காரன். கவர்மெண்ட் அந்த அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய அல்லக்கைங்களாக மாறி போயிட்டானுங்க. ஒன்றும் செய்ய முடியாது. ஏங்க இந்த பாருங்கள், இந்த ஊரில் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இவர்கள் 2 பேரும் அழிக்கப்பட வேண்டும். ஐபிஎஸ் இந்த உலகம் நாசமாக போனதுக்கு ஐபிஎஸ்ஸும் ஐஏஎஸும் மட்டும்தான் காரணம், அரசியல்வாதிகள் கூட அல்ல. ஏன்னா அதிகாரம் அவங்கக்கிட்ட தாங்க இருக்குது. ஐபிஎஸ் கிட்டேயும் ஐஏஎஸ் கிட்டேயும் இவர்கள் திருந்தணும். ஓகே மை டியர் போர்ட்வுட் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு, குட் மார்னிங். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வணக்கம். ஏதோ ஆமாம், எனக்கு தோன்றியதை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் எப்பொழுதுமே எல்லோருக்குமே அதுதான் சொல்லுவேன், தோன்றுவதை பேசுங்கள். அப்புறம் அதில் பிரச்சனை வருது, அதில் கேஸ் ஆகுது, இல்லை கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலை வருது, அதை பற்றி யோசிக்கக்கூடாது. சாக்ரடீஸ்லாம் அப்படி தான், புத்தர்லாம் அப்படி தான், இயேசுநாதர்லாம் அப்படி தான். மிகப்பெரிய ஞானிகள், தீர்க்கதரிசிகள் எல்லோருமே தாங்கள் மனதில் அது கனவு மூலியமாவோ இல்லை வேறு ஏதோ தலைவலி ஏதோ அது சொல்லுன்னு போட்டு அந்த தலை வெடிக்கும். ஆமாம், பயங்கரமாக அந்த இதயம் அப்படியே பயங்கரமாக வெடிக்கும். அது சொல்லி விட்டுணுங்க. இதயம் ஆமாங்க, ஆமாம், மனசை வச்சுக்கோ நல்லபடி சொல்லுவான். அப்படி தப்புங்க. அது எப்படிங்க போய் மனசு எங்கே இருக்குன்னே தெரியாது, உள்ளே எங்கே இருக்குன்னே தெரியாது. அதை போய் எப்படி நல்லா வச்சுக்க முடியும்? பைத்தியக்காரனுங்க கண்ணா முன்னான்னு எழுதி வச்சுருக்கானுங்க, கண்ட கருமத்தையும் எழுதி வச்சுருக்கானுங்க காசுக்காக. இந்த பாட்டுக்கிட்டலாம் எழுதுவாங்க, சினிமா பாட்டுலாம் துட்டுக்கு தானே எழுதுறான். துட்டுக்காக எழுதப்பட்ட எந்த விஷயமும் போய் தான். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இந்த ஜான் பாஸ்கோ பாசுறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லோரும் பேசுங்க. உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறீங்க, எல்லோரும் பேசுங்க. மெயினாக ஜென்சி கிட்ஸ் நீங்கள் பேசணும். நீங்கள் கத்தியும் கஞ்சாவையும் தண்ணியும் பொண்ணுக்கிட்ட கடலை போடுறதையும் வேலையாக வச்சுன்னுக்கிறீங்க. ஜான் பாஸ்கோவுக்குலாம் 22 வயசு வரைக்கும் எதுவுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு 9 வயசு பிள்ளைங்க கெட்ட பிள்ளைங்க நானே சொல்லினுக்கிறேன். 8 வயதுக்கு கீழே இருக்கிறவர்கள் உத்தமவர்கள். 8 வயதுக்கு மேலே போயிட்டா தலையில் கொட்டி வளர்த்தாலும் அது திருந்தாதுன்ற அளவுக்கு நீங்கள் போயிட்டு இருக்கீங்களே, இது உங்கள் உலகம் இல்லையா? யோசிச்சு பார்த்தியா? என்னைக்காவது ஒரு நாள் ஜென்சி கிட், 2K கிட்ஸு, இது ஏன் உலகம்மா? நானாக வாழ போகிறேன், நானாக அனுபவிக்க போகிறேன். நான் வாழ்ந்து முடிச்சாச்சுப்பா, புரியுதா? நீங்கள் வாழணும். நீங்கள் வாழ முடியாத ஒரு நிலை, சாக்கடையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களேப்பா, சாக்கடையில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களோ. உலகம் முழுக்க உழவர்களை சொல்கிறேன். நான் எல்லா நாடையும் சொல்கிறேன். ஒரு 10 நாடு தவிர வெறும் 10 நாடு தான் சந்தோஷமாக இருக்குன்றான். அந்த 10 நாடும் எதனால் தெரியுமா சந்தோஷமாக இருக்குது? அவன் ஊரில் அணுகுண்டு, ராக்கெட்டு, அப்புறம் கன்னு இந்த மாதிரி ஆயுதங்கள் தயார் பண்ணி இந்தியா மாதிரி மற்ற நாடுகளுக்கு அதை விற்பனை செய்து சாவுங்கடா, குண்டை போட்டு அழிஞ்சு போங்கடான்னு சொல்லி விற்று அப்படிப்பட்ட பணத்தில் அவங்க நல்லா இருக்கிறானுங்க. நார்வேலெல்லாம் பார்த்தா அந்த ஷேருன்னு சொல்லுவானே, அது மாதிரி அந்த காலத்துலேயே இதை பண்ணி வச்சுருக்கிறானுங்க. சரி, அதை விட்டுரு, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது.
பட் ஜென்ஸி கிட்ஸ், 2கே கிட்ஸ் இது உங்க உலகம்.